நன்றிம்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். நாங்க சேலத்துல இருந்து பேசுறேங்க. யாருக்காகம்மா பார்க்க போறீங்க? எங்க பையனுக்கோசரம் பார்க்கணுங்கம்மா. அவங்க பெயர் சொல்லுங்கம்மா. மனோஜுங்க. சேலம். சேலம். அவங்க பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 17/8. 17/8. 1989. 1989. பிறந்த நேரம் 1:05. 1:05 PM-ங்களா? மத்தியானம் 1 மணிங்க. பிறந்த இடம்மா? சேலங்க. சேலம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி வந்து அவிட்ட நட்சத்திரம், கும்ப ராசிங்க. என்ன கேள்வி கேட்கணுமா? லக்னம் வந்து விருச்சிக லக்னங்க. விருச்சிக லக்னம். அம்மா இவருக்கு வந்து குருஜி ஐயா. வணக்கம் குருஜி ஐயா. நல்லா இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயலோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. தேங்க்ஸ் குருஜி ஐயா. சரி. எங்க பையனுக்கு கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆச்சு குருஜி ஐயா. இன்னும் குழந்தை இல்லையா? இன்னும் என்ன இல்லை, குழந்தை இல்லையா? ஆமா ஐயா. 5 கூடையவர் 8ல் மறையிறாரு. குரு 8ல் மறையிறாரு. சேலத்திலேயே. இந்த பையன் எங்க இருக்கிறாரு இப்ப? இப்ப பெங்களூர்ல இருக்கிறாங்க ஐயா. என்னுடைய 8-12 சுபத்துவ விதி அப்படியே வந்துருச்சா? பொருந்துருச்சா? வெளி மாநிலம் வெளிநாட்டுல இருப்பாருன்ற நான் சொல்ற அந்த விதி அப்படியே பொருந்துதா? ஆமாங்கய்யா. 5 குடையவர் 8ல் மறைஞ்சாலே புத்திர பாக்கியம் தாமதம். ஆனா சனியும் பார்க்க கூடாது. குரு பலவீனம். அவரே 5 குடையவராகி பலவீனம். ஆனா 5ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார். நீச்சனாக இருந்தாலும் சுக்கிரன் பார்க்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார். ஆகவே இந்த பையனுக்கு குழந்தை பாக்கியம் சர்வ நிச்சயமா உண்டு. சரி குருஜி ஐயா. இப்ப நடக்கிறது சனி தசை. சனி பார்த்த குரு குழந்தைய கொடுப்பாரு. சனி பார்த்த சந்திரனும் சனியும் குழந்தைய குரு பார்த்த சந்திரனும் சனியும் குழந்தைய கொடுப்பாங்கன்னு அடிக்கடி சொல்றேனா? ஆமாங்கய்யா. இப்ப கரெக்டா 2028 சனி தசை புதன் புக்தி. சனி தசை சுய புக்திக்குள்ளே இவருக்கு குழந்தை பிறக்கும். முதல் குழந்தை பெண் குழந்தை. சரி குருஜி. முதல் குழந்தை பெண் குழந்தை. அதனால சனி பார்த்த, அதாவது குரு பார்த்த குரு வந்து சனியை பார்க்கிறார். சரி குருஜி. குருவின் வீட்டிலேயே சனி இருக்கிறார். 5ஆம் இடத்தை சுக்கிரன், நீச்சமான சுக்கிரன் பார்க்கிறார். ஆக இந்த அமைப்புல முதல் குழந்தை பெண் குழந்தையா இருக்கும். சனி தசை சுய புக்தியிலேயே குழந்தை பாக்கியம் இருக்கும். கவலைப்படாதீங்கம்மா, நல்லா இருப்பீங்க. சரியா? சரி குருஜி ஐயா. நான் உங்களுக்கு எல்லா வீடியோ பாப்பேன் குருஜி ஐயா. சரிங்கம்மா. இந்த சுய புக்தியிலேயே குழந்தை பிறந்துருமா குருஜி ஐயா? சுய புக்தியில கண்டிப்பா குழந்தை பிறக்கும். 2027 உங்க மருமக ஜாதகத்தையும் பாருங்க. அதுக்கேற்ற மாதிரியான பொருத்தமான அமைப்புகள், இதே மாதிரியான பொருத்தமான அமைப்புகள் இருக்கும். 2028 ஜூலை அப்படின்னு சொன்னாலே 2027 மே மாசத்துக்கு உள்ள கையில் ஒரு பெண் குழந்தை உண்டுமா. 2027 மே மாசத்துக்குள்ள கையில் பெண் குழந்தை உண்டு. முதல் குழந்தை பெண் குழந்தை. அதுக்கப்புறம் மற்றதை மருமகளுடைய ஜாதகத்தின்படி பார்த்துடலாம். நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறேன். குருபார்த்த சந்திரனும் குருபார்த்த சனியும் தங்களுடைய தசா காலங்கள் புக்தி காலங்களில் குழந்தையை கொடுப்பார்கள் என்பது விதி. 8ஆம் இடத்துல 5 குடையவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சு சனியின் பார்வை வாங்கினதுனால இந்த பையனுக்கு 35, 36, 37 வயசு வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. கண்டிப்பாக குழந்தை உண்டு. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றிம்மா.